என் பெயர் பவிகா. நான் புலசுபாக் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் கற்பூர வெள்ளியை கொண்டே தோசை செய்ய போகிறேன். வெள்ளி உடலுக்கு நல்லது. கற்பூர வெள்ளி சளி இரும்பலுக்கு நல்லது. பொருட்கள்: தோசை மாவு, கற்பூர வெள்ளி, சீரகம், நறுக்கி வைத்த வெங்காயம், மிளகு, கருப்பு மற்றும் வெள்ளை மிளகு. வாங்கள் செய்து பார்ப்போம். கற்பூர வெள்ளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து கொண்டு சாறை எடுக்க வேண்டும். சிறிதளவு நீரை ஊற்றி கற்பூர வெள்ளியை அரைக்க வேண்டும். கற்பூர வெள்ளியின் சாறை தோசை மாவில் ஊற்ற வேண்டும். இப்பொழுது நன்கு கிண்ட வேண்டும். தேவையான உப்பை தோசை மாவில் சேர்க்க வேண்டும். தோசைக்கல்லில் எண்ணெயை தேய்க்க வேண்டும். ஊற்ற வேண்டும். வெங்காயம் மற்றும் சீரகத்தை தோசையின் மேல் தூவ வேண்டும். இதனுடன் கருப்பு மற்றும் வெள்ளை மிளகை தோசையின் மேல் தூவி கொள்ள வேண்டும். போட வேண்டும். அப்படியும் கற்பூர வெள்ளி தோசை தயார். இதை வெறும் அப்படியே சாப்பிடலாம். இல்லை என்றால் கறி மற்றும் சட்டினியில் வைத்து சாப்பிடலாம். இதை நீங்கள் சிறுவர்களுக்கு செய்து கொடுங்கள். தோசையை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்பார்கள். நன்றி.